இம்பார்ட்டன்ட்ன்றதுனால அது என்னன்னா, பணத்தை வந்து 3 வகையில மட்டுமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, பயன்படுத்த முடியும். அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணு வந்து ஸ்பெண்ட் பண்றது. ஸ்பெண்ட் பண்றதுன்னு சொன்னா, அது வந்து என்டர்டெயின்மெண்ட்க்கா இருக்கலாம். இல்லைன்னா அதாவது நீங்க வந்து குடுத்துட்டீங்கன்னா, அது அந்த பணம் வந்து ரிட்டர்ன் வராது. அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடைக்கும். ஒரு இடத்துல சாப்பிடலாம், இல்லைன்னா வந்து ஒரு ஒரு ஃப்ளைட்ல போலாம், இல்லைன்னா வந்து ஃப்ளைட்ல போறதுன்றதும் வந்து நான்லாம் வேற மாதிரி பார்க்குறேன். பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க எதெல்லாம் வந்து கேளிக்கை என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஆங்கிள் போறீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஸ்பெண்டிங்ல வந்துடும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்பெண்டிங்னா நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமா அது வந்து டைரக்டா அது வந்து ரிட்டர்ன் வராது. அது போனது தான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா சேவிங் அப்படின்னு சொன்னா இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். இது வந்து ரெண்டாவது. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னா எல்லாமே. இப்போ வந்து நிறைய பேர் வந்து கோச்சிங்குக்கு கோர்சஸ், இப்போ நான் வந்து நீங்க என்ன கேட்டீங்கன்னா, கற்றலுக்காக மட்டும் வந்து இப்ப வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச சும்மா மனக்கணக்கு போட்டாவே ஒரு 60 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து நான் கற்றலுக்காக ஆஃப்டர் என்னுடைய எஜுகேஷனுக்கு அப்புறம் ஒரு 60 லட்சம் ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் தான் அதை நான் சொல்றேன். ஓகே, இப்போ வந்து இப்போ ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இன்டர்நேஷனல் கோச்சுக்கு வந்து நான் வந்து 5 நாள் பயிற்சிக்கு வந்து இந்த இன்டர்நேஷனல் கோச்சுக்கு வந்து நான் கொடுத்தது வந்து 4,50,000 ரூபாய். ஏன்னா அப்பதான் நம்ம வந்து கத்துக்க முடியும். அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா நான் பாக்குறேன். ஐ சி தட் அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த போல. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் நம்மளுக்கு. இது இரண்டாவது ஒரு சேவிங்ஸ் அப்படின்றதுல அது வரும். ஓகே, ஸோ பணத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பெண்ட் பண்ணலாம், சேவ் பண்ணலாம், சேமிக்கலாம். மூன்றாவது கிஃப்ட் அப்படின்றத விட அது கிஃப்ட்ன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பட் மூன்றாவது என்னன்னு சொன்னா, நம்ம வந்து நமது ஆத்ம திருப்திக்காக இல்லாத மக்கள் பயனடையும் வகையில நம்ம அவங்களுக்கு ஏதாவது செய்யறது. அது வந்து ஒரு அன்னதானமா இருக்கலாம், இல்லைன்னா வந்து கல்வி தானமா இருக்கலாம், யாரையாவது நம்ம படிக்க வைக்கலாம், இல்லைன்னா வந்து இந்த மாதிரியா பணம் வந்து நம்ம